This video is sponsored by EduQuest Digital Marketing Teaching Program. இன்று ஜூலை 19 தொடுவானம் நோக்கி தொடர்ந்து செல்லும் மேகங்களின் பயணம். தொலைவில் உள்ள உறவுகளை தொடர்பில் வைத்துக் கொள்ள பாலமிடும் தொடர்வண்டி பயணம். தொடக்கத்தில் உந்து சக்தியாக செயல்பட்டன குதிரைகள், பின்னர் வந்தது நீராவி. புகையின் புன்னகையே இதன் அடையாளம். நீண்ட உடலில் உறவுகளை ஒன்றிணைத்து ஊர்வலமாய் செல்லும் தொடருந்து. தொடர்கிறது அதன் தொலைதூர சேவை. இன்றும் அன்றே ஆரம்பமானது முதலாவது சுரங்க தொடருந்து சேவை பாரிஸில் இதே நாளில். ஆண்டு 1900. உத்தரப்பிரதேசத்தின் நாக்வா கிராமத்தில் பிறந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராய் கிளர்ச்சியை தூண்டியவர். இந்திய விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்ட வித்தகர். கிழக்கிந்திய கம்பெனியின் 34வது ரெஜிமெண்டல் படைவீரராக இருந்தவர். சிப்பாய் கிளர்ச்சிக்கு காரணமாக இருந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர் மங்கள் பாண்டே பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1827. பர்மாவின் விடுதலைக்கு பாடுபட்டவர்களில் முதன்மையானவர். போகியோக் என்று அன்பாக அழைக்கப்பட்டவர். பர்மாவின் நவீன ராணுவம் உருவாக காரணமாக இருந்தவர். விடுதலைக்கு 6 மாதங்களுக்கு முன்னரே உயிர் துறந்தவர். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ராணுவ மேஜர் புரட்சியாளர் ஜெனரல் ஆங் சாங் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1947. மயில்வாகனன் என்பது இயற்பெயர். இலங்கையின் காரைத்தீவில் பிறந்தவர். ஆசிரியராய் தொடங்கினார் பணியை. அடுத்ததாய் அடி எடுத்து வைத்தார் ஆன்மீகத்தில். துறவரத்திற்காய் துறந்தார் ஆசிரியர் பணியை. தமிழுக்காய் தந்தார் தன் பங்களிப்பை. இசையின் மீது கொண்ட நாட்டத்தால் உண்டானது யாழ் நூல். யாழ் நூலின் அரங்கேற்றத்திற்கு பின் பாதிக்கப்பட்டார் உடல் நல குறைவால். இலங்கையின் பாடசாலைகளிடையே கொண்டாடப்படுகிறது அகில இலங்கை தமிழ்மொழி நாள் இவரின் நினைவாக. தமிழிசை ஆய்வாளர் சுவாமி விபுலானந்தரின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1947. என்ன ஓட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும் எழுத்துக்கள். எடுத்து வைத்த கருத்துக்களை ஏற்ற வகையில் சொல்ல உதவிடும் சிறுகதைகள். சிறுகதை உலகில் குறிப்பிடத்தக்க சாதனைகள் நிகழ்த்திய இவரின் இயற்பெயர் KS சுந்தரம். 60களில் ஆரம்பித்தார் தன் எழுத்து பணியை. முதலில் இரவு வரும் என்ற சிறுகதைக்காக வழங்கப்பட்டது சாகித்ய அகாதமி விருது. தாஜ்மஹாலில் பௌர்ணமி இரவு என்ற கதை முத்திரை பதித்தது ஆனந்த விகடனில். இவரின் படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன பல்வேறு மொழிகளில். தமிழ் சிறுகதை எழுத்தாளர் ஆதவன் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1987. ஸ்வேதா கோனூர் இயற்பெயர். மாடல் அழகியாக இருந்தவர் ஆனார் திரைப்பட நடிகையாக. உன்னை தேடி திரைப்படம் தந்தது தமிழில் அறிமுகம். பேரழகன், வசூல் ராஜா MBBS, சந்திரமுகி, வியாபாரி என பல திரைப்படங்களில் நடித்துள்ள நடிகை மாளவிகா பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1979. சிலருக்காக மட்டுமே செயல்பட்டு வந்த வங்கிகள் அனைத்து மக்களுக்குமான வங்கி சேவை கிடைத்திருப்பது தேசியமயமானதின் விளைவே. 1969 ஆண்டு ஜூலை 19
இரவு மணி 8:30 அளவில் 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன என்று அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி வானொலி மூலம் மக்களுக்கு அறிவித்தார். இந்த 14 வங்கிகளும் அந்நாளில் நாட்டின் 85 விழுக்காடு வங்கி வைப்புகளை கொண்டிருந்தன. இத்தேசியமயமாக்கலுக்கு அன்று முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது கடன் வழங்கலில் இந்திய அரசாங்கத்திற்கு கூடுதல் கட்டுப்பாட்டை கொடுப்பதற்காக. இன்று வங்கி தேசியமயமாக்கல் நாள். ஆண்டு 1969. This video is sponsored by EduQuest Digital Marketing Teaching Program.